வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு இந்த ஆண் ஜாதகம் இவர் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வியா இருந்தது. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம 2 முறையில ஆய்வு செய்ய இருக்கிறோம். முதல்ல பிறந்த லக்னத்தின் அடிப்படையில. பிறந்த லக்னம், இவருடைய பிறப்பு லக்னம் மகர லக்னம். லக்னாதிபதி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. லக்னத்துல எந்த கிரகமும் இல்லை. லக்னாதிபதி நல்ல ஆட்சியா இருக்கிறாங்க. அதே போல லக்னத்தை குரு, லக்னாதிபதி குரு பாக்குறாங்க. லக்னம் நல்ல வலிமையா இருக்கு. ஜாதகர் எல்லாத்தையுமே நல்ல திறம்பட செய்யற அளவு ஒரு டேலண்டான ஒரு பர்சனா தான் கண்டிப்பா இருப்பாரு. அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம அந்த லக்னத்தோட வலிமையை வச்சு வந்துடலாம். அடுத்தபடியா இவங்களோட கேள்வி தொழில் சம்பந்தமான கேள்வி. கேள்விக்கு டைரக்டா போறோம். பிறப்பு லக்னத்தோட அடிப்படையில 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அப்ப 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இந்த 10ஆம் வீடு ஆகிய இந்த துலாம் வீட்டுல தான் எல்லா கிரகமும், சூரியன், அதாவது நிறைய முக்கவாசி கிரகங்கள், சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், குரு எல்லாமே இந்த கட்டத்துல தான் இருக்கு. 10ஆம் வீட்டோடைய அதிபதி சுக்கிரன் 10ஆம் வீட்டிலேயே நல்ல ஆட்சி பெற்ற நிலையில, நல்ல நிலைமையில சுக்கிரன் இருக்கிறாரு. சூரியன் போய் அஸ்தமனம் கூட ஆகல, நல்ல நிலைமையில சுக்கிரன் இருக்கிறார். 10ஆம் வீட்டோட அதிபதி நல்லா இருக்கிறார். ஆனா கூட சூரியன், சந்திரன், குரு, புதன் இதெல்லாமே இருக்கிற அமைப்பு என்ன காட்டும்னா, எப்பவுமே இந்த ஜாதகருக்கு இந்த தசாபுக்தி எல்லாம் மாறி மாறி வரும் இல்லையா, எப்பவுமே இந்த ஜாதகருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்லயே கவனம் அதிகமா இருக்கும். எப்பவுமே தொழில் சார்ந்த சிந்தனை தான் அதிகமா வரும் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் நல்லா தெள்ள தெளிவா காட்டுது. இதை வச்சு நம்ம அதை கன்க்ளூட் பண்ண முடியும். அடுத்தபடியாக இப்ப இவங்களுடைய கேள்விக்கு பதில் பார்ப்போம். நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொந்த தொழில்னு பண்ணோம்னா நமக்கு லாபம் வேணும், லாபம் நல்லா இருக்கணும். அப்ப லாபஸ்தானமாகிய 2ஆம் பாவகம், அதாவது 11ஆம் வீடும், வருமானஸ்தானமாகிய 2ஆம் வீடும் நல்லா இருக்கணும் நமக்கு. இப்ப 2ஆம் அதிபதி 2லயே இருக்கிறார், சனியா இருக்கிறாரு. சனியா இருந்தா கூட 2ஆம் அதிபதியான நிலையில அவர் 2ஆம் வீட்டுல இருக்கிறது நல்ல நிலைப்பாடு. 11ஆம் அதிபதியும் 11ஆம் வீட்டுல இருக்கிறாரு. ஆனா கூட ராகுவோடைய சேர்க்கை இருக்கு. அப்ப அதீதமா லாபம் வரும். ஆனா இந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா, அதீதமா லாபம் வேணும், இன்னும் அதிகமா வேணும் அப்படி சொல்லி அதற்கு மெனக்கட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு திருப்தி இருக்கா, திருப்தி இல்லாத லாப மேம்பாடு அப்படிங்கிற நிலைமை இந்த ஜாதகத்துக்கு இருக்கும். இது ஜாதகத்தை வச்சு நம்ம பொதுவா சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பிரசண்டா லாபம் இருக்குமா, பிரசண்டா சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கறத எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்னா, இப்ப நடப்பு தசா புக்தி வச்சுதான் நம்ம அதை சொல்ல முடியும். இந்த ஜாதகத்துல இப்போ குரு தசா செவ்வா புக்தி போயிட்டு இருக்கு. குரு தசா செவ்வா புக்தி. இப்போ குரு பகவான் இந்த மகர லக்னத்திற்கு 12ஆம் வீட்டோட அதிபதியா வருவாரு, 3ஆம் வீட்டோட அதிபதியா வருவாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு இந்த ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அதனால இந்த குரு தசைங்கிறது 10ஆம் வீட்டுல இந்த பாவகங்கள்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதுல செவ்வா புக்தி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு. செவ்வா புக்திங்கிறது 4ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடை குறிக்குது. செவ்வா புக்தி, செவ்வாய் இந்த புக்தி, இந்த நடப்பு புக்திங்கிறது இந்த ஜாதகத்துக்கு 4-11ங்கிறது ஒரு நல்ல சுபருடைய புக்தியாக இல்லை. தசாநாதன் கூட சுபராக இல்லை. அவருக்கு குருங்கிறவர் ஓரளவு நன்மைகள் மட்டும் பரவாயில்லாம தான் இருக்கும் இந்த டைம் பீரியட். தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் இந்த டைம்ல அவ்வளவு ஒரு ஃபீஸபிளா இருக்காது. அதுக்கு அடுத்து ராகுவோடைய புக்தி வரும் அவருக்கு. குரு தசா முடிச்சுட்டு அடுத்து சனி தசா தான் இந்த ஜாதகத்துக்கு சுபருடைய தசையா மாறுது. இப்ப பண்றதை விட அவர் சனி தசையில 2029 அந்த சமயத்துல சனி தசா இவருக்கு வருது. அந்த சமயத்துல இவர் தொழில் செய்யறது நல்லது. இப்ப தொழில் பண்ணா அது லாபம் பெருசா, அதாவது லாபம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஜாதகருக்கு மனசு தொழில் பண்ணணும்னு போகும் கண்டிப்பா. ஏன்னா செவ்வாயும் 11ஆம் வீட்டுல இருந்து ஆப்ரேட் பண்றாரு, ராகுவும் 11ஆம் வீட்டுல இருந்து ஆப்ரேட் பண்றாரு. லாபத்தை அதிகமா பெருக்கணுங்கிற எண்ணம் அடுத்து வரக்கூடிய புக்திகள்ல இவருக்கு வரும். அதை கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எது நல்லதுன்னா, இந்த சனி தசா வரப்போ தொழில் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரியமான முறையில இவருடைய ஜாதகத்தை முழுமையா பார்த்து அலசி இவருக்கு இந்த முறையில இவருக்கு அறிவுரைகள் கூறப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம ஏழ்பி முறைக்கு வரும். இதே ஜாதகம் இப்ப ஏழ்பி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, மேஷத்துல ஏழ்பி போயிட்டு இருக்கு. மேஷத்துக்கான அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கிறாரு? ஏழ்பிக்கு 8ஆம் வீட்டுல இருக்கிறாரு.
அப்ப ஜாதகருக்கு இப்ப எப்படின்னா ஊரை விட்டு வேற இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அவருடைய சொந்த ஊரை விட்டு வேற இடத்துல இருக்கிறாரு, அது வேற, அவர் திரும்ப சொந்த ஊர் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் அந்த வெளியூர்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச உடனே முடிய போற நிலைமையில இருக்கு இன்னும் ஒரு வருஷத்துல, அதுக்கப்புறம் வேணா சொந்த ஊருக்கு வரதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்ப சொந்த தொழில் ஏஎல்பியின் அடிப்படையில இதே கேள்விக்கான பதில் பார்ப்போம். ஏஎல்பிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இப்ப நடப்பு ஏஎல்பி லக்னம், அதாவது வயதின் அடிப்படையில 10 வருடத்திற்கு ஒரு முறை லக்னம் மாறி ஏஎல்பி இப்ப இவருக்கு மேஷத்துல போயிட்டு இருக்கு. ஏஎல்பி லக்னம் நடப்புல ஏஎல்பி லக்னம் மேஷம், அதோடைய 10ஆம் வீடுன்னு பாக்குறப்போ இவருக்கு மகரத்துல அதாவது 10ஆம் வீடு இருக்கு. 10ஆம் அதிபதி 11ல இருக்கிறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம், சரிங்களா? ஆனா இப்ப இந்த ஏஎல்பி இன்னும் ஒரு வருஷத்துல முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஏஎல்பி இங்க வந்துடும். அப்புறம் 10ஆம் அதிபதி அந்த சமயத்துல, இப்ப ஏஎல்பி இங்க இருந்து இங்க ஏஎல்பி மாறுற சமயத்துல 10ஆம் வீடுங்கிறது கும்ப வீடா மாறிடும். அப்ப அதே ஏஎல்பியோடைய 10ஆம் வீட்டோட அதிபதி அங்கேயே இருக்கிறார். 10ஆம் அதிபதி 10லயே இருக்கிறது தொழில்ல அழுத்தத்தை காட்டும். உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், ஆனா அழுத்தம் இருக்கும். ஒரு தொழில் சார்ந்த அழுத்தங்கள் ஜாதகருக்கு வரும் பின்னாடி அப்படிங்கிறது ஏஎல்பி நல்லா காட்டுது. அதனால என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஓவரால் அவருடைய தசாபுக்தியும் பார்த்த அடிப்படையில கொஞ்சம் இந்த சனி தசா வர போற சமயத்துல இவருக்கு அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் அப்படியே தொழில் செய்தாலும் ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்ல மினிமமா சின்ன லெவல்ல பண்ணிக்கலாம். பட் ஆனா பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய தொழிலா பண்றப்போ அது நல்ல தசை வரப்போ செய்யறதுதான் நல்லது. ஏஎல்பியின் அடிப்படையில அப்படிதான் தெரிய வந்தது. ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி போடலாம் பெரிய அளவு தொழில் பண்றதா இருந்தா அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லப்பட்டது. இது போல உங்க ஜாதகமும் நல்ல முறையில பார்த்து அதோடைய பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல முறையில ஜாதகங்கள் பார்த்து விரிவான விளக்கங்கள் தந்து நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வழங்கப்படும். மிக்க நன்றி. என்னோட எல்லா குருமார்களுக்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி, பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க.